இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் பேச வேண்டிய பேச்சுக்கள் எவைகள், தவிர்க்க வேண்டிய பேச்சுக்கள் எவைகள், பேச வேண்டிய பேச்சுக்கள் எவைகள் என்றெல்லாம் சொல்லி நாம் பல்வேறு வசனங்களின் மூலமாக நாம் தியானித்து வந்தோம் இல்லையா? இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற பேச்சு பரியாச பேச்சு என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது, பரியாசமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி. பரியாசமான பேச்சுக்கள் தகாதவைகள். இதுக்கு நாம் பரியாசக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம் பேச்சும் எப்படி தான் இருக்கும்? பரியாச பேச்சாகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு அளித்த அவயவமான நாவை கொண்டு நாம் பரியாச பேச்சிற்கு நாம் ஒரு நாளும் இடம் அளிக்கவே கூடாது. வேதம் நமக்கு 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நீ உட்காராதே. அப்படின்னு தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிற என்ன, ஒரு பரியாசக்கார கூட்டம் அங்கே உட்காந்து நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீ நின்னேன்னு சொன்னா அதை இன்னொரு மனிதன் பார்க்கும்போது நீனும் அந்த பரியாச கூட்டத்தில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை? நீ எதுவுமே பேசாமல் இருந்தாலும் கூட அது என்ன நினைப்பாங்க? அந்த பரியாசக்காரரோடு கூட்டத்தில் நீயும் ஒருவனாய் நின்று கொண்டிருந்தாலும் கூட அந்த பரியாசக்காரருள் அவனும் ஒருவன் தான். அன்னைக்கு நான் பார்த்தேன், அந்த கூட்டத்தில் இவன் நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல, அவங்க நிற்கிற இடத்துல, அவங்க கூடுகிற கூட்டத்தில் நாம் சேர வேண்டாம். வேதம் அதைத்தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறது. பரியாசமான பேச்சுக்கள், ஒரு பரியாசமான பேச்சு. இப்போ நாம் பரியாசக்காரர்களாக இருந்தோம்னு சொன்னால் அந்த பேச்சு நமக்கு எப்படி தான் வரும்? எப்பயுமே மற்றவர்களை பரிகசிக்கக்கூடிய விதங்களிலே தான் என்ன செய்யும் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, அப்படிப்பட்டவங்களோடு நீ என்ன செய்யாத, சேராத, அப்படிப்பட்டவங்களோடு உன்னுடைய உறவுகளை வைத்து கொள்ளாதே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொதுவாக நம்ம மற்றவங்களை நம்ம அடிக்கடி நம்ம பரியாசம் பண்ணுறோம்ல, நம்ம ஜாலிக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, அல்லது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம ஏதாவது பேசிடுறோம். அப்போ ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்கார ஒரு தம்பி கிழிஞ்ச பனியனோடு அப்படியே போயிட்டே இருந்தானா சில பசங்க பார்த்து கிண்டல் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நம்ம எங்கள் ஸ்கூல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையான பசங்கள்லாம் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது கூட கிழிஞ்ச பனியன்லாம் போட்டு வந்துடுவானுங்க. அப்போ சொல்லாங்க, பாரு டீச்சர், அவன் பனியனை பாருங்க டீச்சர், இவ்வளோ பெரிய ஓட்டையாக இருக்குது, அதில் இப்போ ஏன் கை போயிடும், உன் கை போயிடும்னு சொல்லி இப்படிலாம் ரொம்ப என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என்னப்பா அப்படிலாம் பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் குறித்து, அவனே ஏசப்பா தான் படைச்சாங்க, உன்னே ஏசப்பா தான் படைச்சிருக்காங்க இப்படின்னு சொல்லி அவனை வழி நடத்தி கொண்டு போவேன். பாருங்க, அந்த பரியாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை, பல மாற்றங்களை நம்ம இடத்துல என்ன செய்யணும், ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ நம்ம யோசிக்கணும், பரியாசம் செய்யும் போது நம்ம யோசிக்கணும், அவரை படைத்ததும் அந்த மனிதனை படைத்ததும் ஆண்டவர் தான், என்னை படைத்ததும் ஆண்டவர் தான். அப்போ அவருடைய சாயலில் தான் நான் எப்படி அவருடைய சாயலில் இருக்கிறேனோ அதே போலத்தான் அவர்களை படைத்த ஆண்டவருடைய சாயலில் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நாம அந்த மனிதனை பரியாசம் செய்யும் பொழுது யாரை பரியாசம் செய்கிற மாதிரி இருக்கும்? அவரை படைத்தவரை, அந்த மனிதனை படைத்தவரை பரியாசம் செய்கிறது போல இருக்கும் இல்லையா? அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி அதை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த பரியாச கூட்டத்திலே நாம் இடம் பெறாதபடி, அந்த பரியாச பேச்சிலே நாம் நின்று நாம் பேசாதபடி, நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய். பரியாசம் செய்யும் போது நாம் நிதானித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா? நம்ம பரியாசக்காரனா இருந்தோம்னு சொன்னா அதனுடைய பலனை யார் தான் அனுபவிக்கணுமா? நீயே அனுபவிப்பாய். நாம் தான் அனுபவிக்கணும். நான் மற்றவங்களை பரியாசம் எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்திலும் மற்றவங்களை தான் நான் அப்படியே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சுட்டே பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனுடைய பலனை யார் தான் அனுபவிக்கணும்? நான் தான் அனுபவிக்கணும். என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய பேர குழந்தைகளோ இல்லை, அதன் பலனை நீயே அனுபவிப்பாய் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். பாருங்க, மற்றவர்களை பரிகசிக்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய தண்டனையை
நாம் தான் அனுபவிப்போம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பரியாசக்காரர்களோடு உட்காருவதை, பரியாசம் பண்ணுவதை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் தவிர்த்து கொள்ளுவோம். இன்னும் பாருங்க, நீதிமொழிகள் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். நம்ம பார்க்குறோம், ஒரு ஏழை ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போனால் நம்ம நல்லா கிண்டல் பண்ணுறோம்ல, அவன் ட்ரெஸ்ஸை பாரு, அதில் அப்படி கிழிஞ்சு தொங்குது, இப்படி கிழிஞ்சு தொங்குது, அப்படிலாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று சொல்லி. நம்ம யாரை திட்டுறோன்னு அர்த்தமா? அவரை உண்டாக்கி அந்த ஏழையை படைத்த, நம்மை படைத்த ஆண்டவர் தான் அந்த ஏழையை உருவாக்குனார் இல்லையா? அப்போ நம்ம யாரை நிந்திக்கிறோம், யாரை பரியாசம் பண்ணி பேசுகிறோம்? ஆண்டவரைத்தான் பரியாசம் பண்ணி பேசுகிறோம். அது நம்ம பேசுவோமா? அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாதுல்ல. நம்ம ஆண்டவரை பரியாசம் டைரக்டா ஆண்டவரை பரியாசம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அந்த படைத்த ஒரு ஏழையை நம்ம ரொம்ப ஈஸியா பரியாசம் பண்ணிடுறோம் இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஏழையை பரியாசம் பண்ணா யாரை பரியாசம் பண்ற மாதிரி? நீ என்ன பரியாசம் பண்ற மாதிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம யோசிப்போம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த பரியாச பேச்சு என்னுடைய வாயிலிருந்து புறப்படாதபடி என்னை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்ம ஏழைகளின் தோற்றத்தை கண்டு இல்லை பரிகசிக்கும் போது நம்ம யாரை பார்த்து நம்ம பரிகசிக்கிறோம் என்று சற்று யோசிப்போம். ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். ஏதாவது ஒன்று நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிடம் நம்ம யோசித்து, அவனையும் உருவாக்கினவர் ஆண்டவர் இல்லையா, என்னையும் உருவாக்கினவர் ஆண்டவர். அப்போ அவரை நான் பரிகசிக்கேன்னு சொன்னா நான் யாரை பரியாசம் பண்றேன்னு அர்த்தம்? ஆண்டவரை பரியாசம் பண்றேன்னு அர்த்தம். அதை நம்ம ஒரு நிமிடம் நான் சிந்தித்து பார்ப்போம்னு சொன்னா அந்த கேலியான பேச்சு, கிண்டலான பேச்சு, பரியாச பேச்சு நம்முடைய வாயிலிருந்து நிச்சயமாய் புறப்படாது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், மற்றவர்களை எப்ப பார்த்தாலும் அப்படியே கிண்டல் அடிக்கிறவங்களாக இருக்கலாம், கேலி பேசுறவங்களா இருக்கலாம், பரியாசம் பண்றவங்களா இருக்கலாம். இந்த நாளிலே அந்த பழக்கத்தை நம்மை விட்டு நாம் அகற்றுவோம். அந்த பேச்சு, அந்த பரியாச பேச்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பேச்சாக இருக்கிறது. அது ஆண்டவர் விரும்புவதில்லை. நம்ம யாரை பரிகசிக்கிறோமோ அவரை உண்டாக்கினவரை நாம் பரிகசிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாக வைத்துக் கொள்ளுவோம். இன்னும் நீதிமொழிகள் 22:10 பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும். நம்மிடத்திலே காணப்படுகின்ற, நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகின்ற, நம்முடைய உறவுகளிலே காணப்படுகின்ற பரியாசக்காரனை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். அப்படி விலகும் போது வாது நம்மை என்ன செய்யாது, அணுகாது. நம்ம அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இராதபடி, அந்த பரியாசக்காரர்களோடு நம்முடைய ஐக்கியம் இராதபடி நாம் சற்று விலகி இருக்க வேண்டும். அவர்களை நாம் நம்மை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரியாசக்காரர்களை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்பொழுது நம்மை விட்டு எல்லா தீய பழக்க வழக்கங்களும் கூட அகன்று போய்விடும். இன்னும் நீதிமொழிகள் 30:17 வாசிக்கிறோம், தகப்பனை பரியாசம் பண்ணுகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, தன்னுடைய பெற்ற தகப்பனையும் தாயையும் பரியாசம் பண்ணுறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னுமா. பாருங்க, இன்றைக்கு பிள்ளைகள்லாம் பெற்றோர்களை பரிகசிக்கிறத பார்த்தா எவ்வளோ ரொம்ப வேதனையாக இருக்கும். ஐயோ, பெற்றோர்கள் ஸ்கூல்ல சொல்லும்போது சொல்லுவாங்க, என்னுடைய மகன் நான் சொல்றது எந்த வார்த்தையுமே கேட்கறதே கிடையாது, நான் பேசுற வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ணுவான், அப்படியே என்ன பரியாசம் பண்ணுவான், எனக்கு ரொம்ப தாங்க முடியல டீச்சர்னு சொல்லி பெற்றோர் சொல்லுவாங்க. அப்போ நான் பிள்ளைகளை கூப்பிட்டு நான் சொல்லுவேன், இப்படி பேசக்கூடாது, பெற்றோர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாதுடா. அவங்கள படைச்ச கடவுள் தான் உன்னையும் படைச்சிருக்காரு, உன்னை பரியாசம் பண்ணா எவ்வளவு நீ வேதனைப்படுவல்ல அப்படின்னு சொல்லி மாணவர்களிடத்துல சொல்லுவேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பரியாச பேச்சுக்களை நம்மை விட்டு அகற்றுவோம். அப்படிப்பட்ட கிருபையை தேடி நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு வருவோம். மகா இறக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல இவ்வாரத்தின் இறுதி நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுதுமாக நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பேச வேண்டிய பேச்சுக்கள் எவை, பேசத்தகாத வார்த்தைகள் எவை என்று தியானித்தோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான பேச்சுக்களை பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் நாங்கள் தியானித்தபடி பரியாச பேச்சுக்களை நாங்கள் பேசாதபடி, அது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆண்டவர் வெகு தூரமாயிருப்பதாக அப்பா. நாங்கள் பரியாசக்காரர்களோடு உட்காராதபடி, பரியாச கூட்டத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படாதபடி, எங்களை தனித்து நிறுத்தும்படியா, உமக்கென்று பிரித்து எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
மகிமை மகிமை